തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന ஹேய் பாப்பா, நீ இங்க என்ன பண்ற? பாப்பாவா? ஸ்கூல் கூட முடிஞ்சு போச்சு. இங்க நெட் சென்டர்ல உனக்கு என்னம்மா வேலை? ஸ்கூலா? இல்ல, நான் ஸ்கூல் படிக்கல, நான் டாக்டருக்கு படிக்க போறேன். ஓஹோ, சாரி. ஆமால, நீ டாக்டருக்கு படிக்க போறேன்னு தானே சொன்ன. மறந்துட்டேன் பாப்பா. சரி, பரவாயில்ல. அது சரி, நீ இங்க என்ன பண்ற? தனியாவா வந்த? இல்ல சார், நான் என் மாமா கூட வந்தேன். இன்னும் 2 வீக்ஸ்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு. அதான் மாடல் கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ண தேவைப்படுது. அதான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன மாடல் கொஸ்டின் பேப்பரா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஓ, நைஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? எந்த கோச்சிங் சென்டர்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், ஆனா கோச்சிங் கிளாஸ் போகல. என்ன, கோச்சிங் கிளாஸ் போகலையா? அப்புறம் எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற? ஏதாவது கைடு இருக்காங்களா உனக்கு? இல்ல, மொபைல்ல கிளாஸ் எடுப்பாங்க, அதை பார்த்து தான் படிக்கிறேன். மொபைல்லையா? இப்போ இருக்கிற காம்படிஷனான வேர்ல்டுல இவன் நீட் எக்ஸாம் எழுத போறா. அதுவும் கோச்சிங் கிளாஸ் கூட போகாம பாஸ் ஆயிடுவாளா? ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணா இருக்கா. கண்டிப்பா பாஸ் ஆயிடணும். ஓகே பாப்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு பாப்பா. நானும் உங்களை மாதிரி டாக்டர் ஆகிட்டா இந்த மாதிரி யூனிஃபார்ம்ல நேம் எழுதி போட்டுக்கலாமா? கண்டிப்பா. நீ எக்ஸாம் கிளியர் பண்ணி டிகிரியை மட்டும் முடி. நம்ம ஹாஸ்பிட்டல்ல உனக்கு வேலை ரெடியா இருக்கு. என்ன, ஓகேவா? நிஜமாவா? நிஜமா. நீ படிச்சு நல்ல மார்க்கோட வெளியே வா. உன் வேலைக்கு நான் கேரண்டி. என்ன, ஓகேவா? சரி டாக்டர். சார் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? ஓகே, பார்க்கலாம். சரிம்மா, நீ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கிளம்பு. எனக்கு முக்கியமா வேலை இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். பாய். அப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே? சரி டாக்டர். குட். வாமா. என்னங்க, எப்பங்க ஊருக்கு வரீங்க? இங்க பாரு, நான் 20 தான் எண்ணுவேன். அதுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. என்ன? பொறுமையா எண்ணு. வரமா. லீவ் எதுவும் கிடைக்கல. லீவ் கிடைச்ச உடனே வந்துடுறேன். என்னமோ போங்க, இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்கள பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா? வந்து நீ என்னெல்லாம் கேட்குறியோ எல்லாம் வாங்கி தரேன். நான் ஹேண்ட்லைன்ல ஒரு சாரி பார்த்துருக்கேங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதை ஆர்டர் போட்டுக்கவா? உனக்கு பிடிச்சத நீ வாங்கிக்கோமா. நான் எதுக்கு இங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன்? உங்களுக்காக தானே. நீ குழந்தைங்க, உங்க 2 பேருக்காக தான் நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. போயிருப்பா. சரிங்க, அப்போ நான் வைக்கிறேன். சரிம்மா, பிள்ளைங்க பத்திரம்.
என்னன்னு தெரியலையே. அவளோட குரல் மேல கேக்குது. மேல எப்படி போயிருப்பா? ஐயோ. குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்க விளையாடணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஆபத்து நமக்கு தான் தெரியும். அதனால எவ்வளோ முக்கியமான வேலையாகவே இருந்தாலும் குழந்தைங்க மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். ஒண்ணும் இல்ல, அப்படியே நில்லு. நான் அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அசாமியில் வந்துடுறேன். ஏல அஜய், என்ன பிங்கிக்கு என்னல? பிங்கிக்கு என்னாச்சு? என்னல சொல்ற? முல்லை என்னாச்சு? பிங்கி மாடியில. பிங்கிமா, ஹாஜி என்னாச்சு? பிங்கி மாடியில இருக்கா. மாடியை தாண்டி அந்த ஓட்டு மேல நிக்க. இல்ல ஒத்தையில அவ எதுக்கு அங்க போனா? சண்டேன்னு ஒளிரட்டு வேண்டாம் மாமா. ஒளிரன்னு சொல்லிட்டு அது மேல ஏறிவிட்டா. சரி பயப்படாத வா. பிங்கி எதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தா? நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. பிங்கிமா, பிங்கி தங்கம், எதுக்கு நான் மாடிக்கு போனா? கீழே பாட்டி இருக்கா. பாட்டிக்கிட்ட போயிட்டு அம்மா அடிக்க மாட்டா. பாட்டி. பிங்கி போகாத. அடிக்க மாட்டேம்மா. பிங்கிமா, அங்கேயே நில்லுமா. கீழே விழுந்துருவா. பிங்கி, அசையாதம்மா. மாமா வரவ. நீ அப்படியே நில்லு, மாமா தூக்கிக்குவாங்க. பிங்கி, கதிரு பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துரு. முல்லை சத்தம் போடாத. சத்தம் கூட்டினா பிங்கி பயப்படுவா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. பிங்கிமா, சாக்லேட் வாங்க போலாமா? பிங்கி, அம்மா அடிக்க மாட்டேன்டா. அப்படியே சமத்து புள்ளியா நில்லு. பிங்கிமா, மாமா அம்மா கிட்ட புடிச்சு கொடுக்க மாட்டேன். ஒன்னும் இல்ல, மாமா பாப்பாவையும் அண்ணனையும் கடைக்கு கூட்டிட்டு போய் பாப்பாவுக்கு காரு சாக்லேட்டு எல்லாம் வாங்கி தரேன். சரியா? ஐயோ ஐயோ, என் நெஞ்சே படபடன்னு இருக்கே. செத்த கண்ணா செஞ்சேன். இங்கனதானே விளையாண்டுட்டு இருக்காளேன்னு விட்டேன். அதுக்குள்ள இது மேல ஏறி நிக்க. கடவுளே, பிள்ளைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அத்த பயப்படாதீங்க, அது என் மேலதான் இருக்காவ. பாப்பாக்கு ஒன்னும் ஆகாது. ஏ பிங்கி, நாராதா பிங்கி, அம்மா பிங்கிய பிடிங்க. கதிரு, பாப்பாவை கொடு. மீனா, கொஞ்சம் நகரு. பிங்கிமா, அழாதம்மா. அம்மா உள்ள தூக்கிட்டு போங்க. முல்லை பயந்துருப்பா. பாப்பாவை அவகிட்ட கூட்டிட்டு போங்க. கதிர் என்னாச்சு? 2 நாளா வீட்டுல இல்ல. இப்போ வீட்டுக்குள்ள வந்து நுழையறதுக்குள்ள இப்படி ஒரு கலவரம். ஒண்ணும் இல்ல அதி, நீ உள்ள கூட்டிட்டு போமா. சின்ன குழந்தைங்க மறைஞ்சு விளையாடி இருக்காங்க. இவ எங்க ஒளியுறதுன்னு தெரியாம மொட்டை மாடியில ஏறி இருக்கா. ஐயோ, நல்ல வேலை கதிரு, எப்படியோ நீ பார்த்து பிடிச்சிட்ட. இல்லைன்னா என்ன ஆகுறது? ஏன் அந்த முல்லை என்ன பண்ணிட்டு இருக்கா?
பிள்ளைய பார்க்காம அவளுக்கு என்ன வேலை? ஆதி, முள்ளைய திட்டாத. எந்த ஒரு அம்மாவும் தான் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆபத்து வரணுன்றதுக்காக கண்டுக்காம இருக்க மாட்டாங்க. ஏதோ இதெல்லாம் தவறுதெல்லாம் நடக்கிறது தான். நம்ம எல்லாரை விட இந்த விஷயம் முல்லைக்கு தான் ரொம்ப அதிர்ச்சி. அதனால மேல மேல அவளை காயப்படுத்த வேண்டாம், விடு. சரி ஆதி. அம்மா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்ல கதிரு, அந்த மகாராணியும் தான் வந்திருக்காங்க. டேய், ஏண்டா? அதுக்கு இல்லடா. ஐயா, பழைய மாதிரி ஆதி ஐயா கிட்ட பேசுறவ பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. மதியம் நல்லா முட்டை ஒரு கட்டு கட்டினா. நல்லா சிக்கனு, ஃபிஷ், பிரியாணின்னு. அதான் சாப்பிடவே வயிற்றுல இடம் இல்ல. எக்ஸ்ட்ரா மேடம்க்கு ஐஸ்கிரீம் வேணுமா? தியாவுக்கு சாப்பிடணும்னு தோணி இருக்கும், அதான் சாப்பிட்டுருப்பா. அதுக்கு இல்லடா, அவ என்ன வேணா சாப்பிட்டுட்டு போகட்டும். அவ வீடு எங்க இருக்கு? இதே ஊர்ல 3வது தெரு. அங்கிருந்து இங்க கார்ல வர்றதுக்குள்ள ஒரே வாந்தி. அதான் நான் லக்கேஜ் எடுத்துட்டு முன்னாடி வந்தேன். அவ பின்னாடி போய் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்குள்ள பார்த்தா இவ்வளோ நடந்துடுச்சு. சரி வா, உள்ள போலாம். போ, வரேன். என்ன? ஒன்றும் இல்லை. தியா சின்ன பிள்ளையில இருந்து அப்படிதான். கொஞ்சம் வெகுளி, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. அதான். சொல்லுமா. கை வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வலிச்சா சொல்லுங்க, மருந்து போட்டு வர்றேன். ஒண்ணு வேண்டாம், நீ கேட்டதுலயே சரியாயிடுச்சு. ஏங்க காஃபி? இப்ப என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? ஏதோ கொஞ்சம் கூட குறைச்சல சாப்பிட்டுட்டேன். காரு அடைச்சல இருந்ததும் வாந்தி வந்துச்சு. அதுக்கு எதுக்கு இப்படி சிரிக்கிறியா? ஒன்னும் இல்ல. டேய் ஆதி, ஏண்டா? ஒன்னும் இல்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எங்க வீட்டு போயிருவேன் சொல்லிட்டேன். ஆமா ஆமா, அங்கதானே நல்ல ஃபுல் கட்டு கட்டலாம். அதுவும் காமெடியா அந்த ஐஸ்கிரீம் தான். நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்ட. நீ சாப்பிடு, சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா வாந்தி எடுத்த பாரு. ஐயோ கடவுளே. இங்க பாருங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பாரு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிவிடுவேன். நான் என்ன பண்ணேன்? என்ன நீங்க பண்ணது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் என்ன பண்ணேன்? அதான் இது இருக்கிறாவல்ல, டயட் தான் இருப்பேன், நைட்டு சேலட் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சீன் போட்டாவ. நைட்டு வெறும் சேலட் மட்டும் சாப்பிட்டு படுத்துட்டாவ. நடு ராத்திரில வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க போய் எங்க கிச்சனை உருட்டல. நான் ஏதோ போனா போகுதுன்னு கண்டும் காணாம வந்துட்டேன். ஏதோ பசியில உருட்டுறியேன்னு. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் தெரியும். ஏதோ போனா போகுது, எனக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க ஒரு மாதிரி ஆயிடுவீங்களேன்னு சொல்ல. உனக்கு ஏதாவது காதல் விழுந்துதா? அப்படியே காதல் விழாத மாதிரி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். எனக்கு எதுவும் காதல விழலையா? கரெக்ட். இப்போதான் நீ கதிர் பொண்டாட்டி. என்ன மத்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? அங்க யாருமே இல்ல. அடப்பாவி. என்னங்க, அடுத்து ஏதாவது கதையை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா யாரும் இல்ல. உங்ககிட்ட சொல்லி என்ன யூஸ்? சோ சேட். அடுத்து எப்பயாவது என்ன வம்பிருப்பீங்க, அப்ப சொல்றேன். உங்களை பத்தி நிறைய எனக்கு தெரியும், ஒவ்வொன்னா சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து. என்னது சின்ன வயசுலயா? ஆமா, நீங்க 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ஹே, என்ன நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீ பிறந்திருப்பியானே தெரியல. அதெல்லாம் பிறந்துட்டுங்க, சொல்றது கேளுங்க. நீங்க 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்க ட்ரௌசரோட சிப்பு. ஏய், போதும் நிறுத்து. விடா, பேசிக்கிட்டே போற. சினி ஏதாவது பேசுன ஒரு நான் எதையாவது சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ சரி, நீங்களும் எதுவும் சொல்லக்கூடாது, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன்.